நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா அர்ஜுன் உங்ககிட்ட வேலை செய்யறான். ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். என்ஜாய் த பார்ட்டி. நீங்க மாயா தானே? ஆமா, நீங்க மாயாவே தான். நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன். ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. ஒன் செகண்ட். ஹலோ, ஐம் சாரி, நான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். உங்களுக்காக சூடான பக்கோடா. ஓகே, வேண்டாம், நான் பார்க்க எப்படி இருக்கேன்? I'll just see you in 2 minutes. Okay, please. இந்த மாயா இருக்காளே, அழகுக்கே அழகில்ல. ஹலோ எவ்ரிபடி, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு அழகான பொண்ணு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கால, கொஞ்சம் எல்லாரும் இங்க பாருங்க. Thank you so much everyone. இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட ஆனிவர்சரியில நீங்க எல்லாரும் இங்க கூட கலந்துக்கிட்டீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி டேங்க் பக்கத்துல தான் எங்க அப்பா அம்மாவுடைய காதல் ஸ்டார்ட் ஆச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க கொஞ்சம் பாருங்களேன், அவங்க காதல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப வாழ்க்கையில பொதுவா காதல் விளையாட்டு ஆயிடுச்சு. ஆனா பிரேம் சுமனுடைய காதல் இன்னும் நீடிக்குது. ஏன்னா சில பேர் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்ட்ராவா காதலிப்பாங்க. ஆனா நம்ம இந்தியன்ஸ் ஆச்சு, எக்ஸ்ட்ரா காதல் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? தேங்க்யூ சோ மச் மாம் அண்ட் டாட். இது வரைக்கும் நான் காதலை கத்துக்கிட்டதே உங்ககிட்ட மட்டும்தான். உங்க காதல் இன்னும் பல வருஷம் வாழணும். Happy anniversary Suman and Prem. Let's the party begin. Hi. Hi. Let's dance. No thank you. அட வாங்க. அண்ணா கூப்பிட்டீங்களா? அதான் வரேன். சாரிக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. அப்பா ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா தப்ப நீ சரி பண்ணாதான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னா, இந்த கதையை நீயும் அர்ஜுனும் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க தான் இதை முடிக்கணும். இங்க பாரு, நீங்க 2 பேரும் அழகா தான் இருக்கீங்க, அதுவும் இல்லாம க்ளோஸா இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், ஜோடினா 2 பேரும் ஒன்னா இருக்கணும். ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்றது புரியுதா? நான் என்ன, போய் அவன்கிட்ட பேசு போ.
மாயா உங்க கையில ரத்தம். மாயா இன்னைக்கு நல்ல டான்ஸ் ஆடணும் இல்ல? பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்ல டான்ஸ் ஆடணும். இன்னைக்கு பார்ட்டில நான் நினைச்ச மாதிரி டான்ஸ் ஆடினேன். இன்னைக்கு பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? Of course. பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு அப்பா கூட நான் தான் தூங்க போறேன். ஓய் ஹலோ, என்ன சாதாரணமா சொல்ற? இங்க பாரு, அப்பா அம்மா கூட இன்னைக்கு நான் தான் தூங்குவேன். ஓகேவா? ஓ ஹலோ, இது என்ன? மூக்குல உனக்கு குத்துவம் பாத்துக்கோ. எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேக்குறேன்? ஹோல்ட். சாஞ்ச், உன்னுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்றுற வரைக்கும் நீ எங்க கூட தூங்க கூடாது. அப்பா, யா. இப்ப என்னப்பா சத்தியம் பண்ணிருக்கா இவ? அர்ஜுன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு சொல்லிருக்கா. இங்க பாருமா, நீ லவ் பண்ணும்போது உனக்கு இந்த வெக்கம் எல்லாம் இல்லல்ல. சோ ஐ லவ் யூ சொல்லும்போது மட்டும் ஏன் இந்த வெக்கம்? எனிவேஸ், இப்போ பிளான் என்ன? என்கிட்ட ஒரு பிளான் ஓய். இருக்கு. ஆ, வேணாமா? இங்க பாருமா சாஞ்ச், அந்த டஃபர் கிட்ட நீ ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நீ அப்புறம் நீயும் தான், நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட தூங்க கூடாது. இதுதான் முடிவு. கிளியர்? how romantic. ஓ ஹலோ, அவ தான் லவ் பண்றா. எனக்கு எதுக்கு தண்டனை கிடைக்குது? சாஞ்ச், இப்பவே போய் அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு வா, இல்லனா நானே சொல்லிட்டு வரேன். ஓய், ஒழுங்கா உட்காரு. உட்காருடா. நாளைக்கு நான் அந்த முட்டாள் கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன். கண்டிப்பா அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுவேன். நிஜமாவா? 100% நான் சொல்லிடுவேன். நாளைக்கு நான் அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்றத யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. என் கையவே காயப்படுத்த நினைச்சா அது மொழியிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். நாளைக்கு ஓகே? நாளைக்கு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன்? நான் உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு லைஃப்ல கிடைக்க மாட்டான்னு சொல்ல போறேன். சீ, இது ரொம்ப கேவலமா இருக்கு சாஞ்ச். இட்ஸ் so cheesy. இல்ல வேற ஏதாவது யோசி. நாளைக்கு நான் உன்னை பார்த்து உன்னை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது. முட்டாள். இப்படி சொல்லலாம். ஒன் செகண்ட், மெயினான விஷயத்தையும் விட்டுட்டனே. இங்க பாரு, மெயினான விஷயம் என்னன்னா, நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, அது
ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன டஸ்கி, வீட்ல நீ டென்ஷன் ஆகுற, ஆபீஸ்ல அந்த குயின் பி டென்ஷன் ஆகுது. குயின் பி குயின் பி? மாயா, மாயா, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, அது இந்த சின்ன குழந்தைக்கா? அது காலங்காத்தால எப்படி? ஏன் நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? ஒருவேளை அயான் பேரை மாத்தி வச்சுக்கிட்டானா என்ன? யா, ஆஃப் கோர்ஸ் நீங்க கால் பண்ணலாம், சொல்லுங்க. சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வா, ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு ரெடி பண்ணணும். ஈவினிங் ஈவெண்டா? என்ன ஈவெண்ட்? நேத்து நீ எடுத்த போட்டோஸை இன்னைக்கு மீடியா முன்னாடி பிரசன்ட் பண்ணணும். நேத்து எடுத்த போட்டோ ஷூட்டா? யூ நோ வாட், ஒரு தடவை நீங்க பாத்துருங்க, அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா நீங்க பார்க்கணும் இல்லையா? அவசியம் இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி? ஐ மீன், இப்படிலாம் யாரையும் நீங்க நம்ப கூடாது, யூனோ. நான் உன்னை நம்ப கூடாதுன்னு சொல்றியா? இல்ல இல்ல, ஆஃப் கோர்ஸ் நீங்க நான் முழுசா நம்பலாம், அது நான் ரொம்ப நம்பிக்கையான பர்சன் தான். பட் உன் ஒர்க்ல நம்பிக்கை இல்லையா இல்ல என் முடிவுல நம்பிக்கை இல்லையா? அது என்னன்னா, என்னோட விதி மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்ப எப்படி சேஞ்ச் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இனிமே உன் தலையெழுத்து என் கையில அர்ஜுன். எனக்கு என் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஓகே, பை தென். See you in the office. மாயா எனக்கு மார்னிங்கே கால் பண்ணிருக்கா. என்ன விஷயம் மாயா மேடம்? டஸ்கி, சொல்லு டஸ்கி. என்ன விஷயம்டா? இன்னைக்கு நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிட்ட? அதே எப்படி? என்னன்னா, எனக்கு புது அலார்ம் கிளாக் கிடைச்சிருச்சு. சரி, அதை விட நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அது நான் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் ஈவினிங். பாய். ஓகே, பாய். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாயந்தரம் நீ வருவல்ல, அப்ப நான் இப்ப என்னால சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியமான விஷயம்டா. ஆனா நீ ஈவினிங் கண்டிப்பா வந்துருவல்ல? ப்ராமிஸ் அர்ஜுன், லேட் பண்ணாத. ஏன்னா நான் சொல்ல போற விஷயம். அப்பா, நான் உன்னுடைய அப்பா. அவன் கட் பண்ணிட்டான்ல? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பிளான் பண்ணிட்டேன்பா, எல்லாமே செட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரமே நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். கூல். ஷூப் வந்துட்டேன். ஐ திங்க் ஷூப் என்ன கூப்பிடுறான், நான் வந்துடுறேன். உங்க கான்செப்ட் ஞாபகம் இருக்குல்ல? அழகான பிடிவாதம், பேஷன். அண்ட் பேஷன் எப்பவும் நம்மள்தான் தான் இருக்கணும், மத்தவங்கள்தான் இருக்கக்கூடாது. அதனால இந்த பிக்சர்ஸை நீங்க பார்க்கும்போது என்னோட பேஷனை தான் உங்க கவனத்துல நீங்க வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ஃபுல் கவர் ஸ்டோரியை நீங்க பார்க்கும்போது என்னோட கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும். ஐம் ஷூர் உன்னோடைய என்னுடைய ஐடியாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் ஸோ. நான் ஃபுல் பிரீஃபையும் நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எது? மாடல். ரியா,
காட், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்? மாயா மேடம் போட்டோ எடுத்திருக்கான். மாயா மேம் இவனை சும்மா விட மாட்டாங்க. இவனோட ஜாப் கண்டிப்பா போகும். அதே நேரத்துல ஈவென்ட்டும் கேன்சல் ஆயிடும். எந்த எல்லையும் இல்லாத, எந்த உறவாலையும் தடுக்க முடியாத பாசம் நாளடைவில் காதலாவது. காதல் நம்பிக்கைங்கிற உருவெடுக்குது. அந்த நம்பிக்கை அதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமே. ஒரு முடிவில்லாத அந்த பைத்தியக்காரத்தனம். அது எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா எங்கேயும் கிடைக்காது. அதுதான் அழகான பிடிவாதம். அந்த பைத்தியக்காரத்தனம் அது மரணம் வரைக்கும் கூட இருக்கும். ஒவ்வொரு இறப்புலையும் ஒரு புது வாழ்க்கை. அதுதான் அந்த அழகான பிடிவாதம். கண்ணு முன்னு தெரியாத அந்த பைத்தியக்காரத்தனமான காதல். ஒரு முடிவில்லாத அந்த பைத்தியக்காரத்தனம். மாடல் சேஞ்ச் பண்ணது நான் தான், ஆனா இதுல தப்பு உங்களோடது. ஏன்னா அந்த பிடிவாதம், பைத்தியக்காரத்தனம் அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததில்லை. உங்ககிட்ட அந்த எல்லை இல்லாத பிடிவாதம் இருக்கு. என்ன பண்ணாலும் அதை முழு முயற்சியோட பண்றீங்க. ஏதாவது வேணும்னா அதை எப்படியாவது அடைஞ்சிடுறீங்க. ஐ மீன் எப்படியாவது. ஸோ இந்த கேம்பெயினுக்கு உங்களை விட பெட்டர் மாடல் கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. I rest my case. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா ஐ லைக் தட். ரியலி தேங்க் யூ. இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. Of course. ப்ராப்ளம் இல்லாம எப்படி? சொல்லுங்க, என்ன விஷயம்? இதுல பைத்தியக்காரத்தனம் தெரியல. என்ன சொல்றீங்க? புரியல. கண்ணு முன்னு தெரியாத அந்த அதீதமான வெறித்தனம் இதுல இல்ல. அதீதமான காதல், அதீதமான வெறுப்பு, அதீதமான நம்பிக்கை, அதீதமான சக்சஸ், அதீதமான மாயா கையில் என்னாச்சு? அதீதமான பைத்தியக்காரத்தனம். அந்த அதீதம் தான் நம்மளோட தீம், நம்மளோட கவர் ஸ்டோரியும் அதுதான். Get to work. You liked it? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.